வணக்கம் பசங்களா. ஒன் பீஸ் பார்க்க ஆரம்பிச்ச டைம்ல எல்லாருமே ஒரு விஷயத்த பார்த்து வாயை பொளந்து பார்த்துட்டு இருந்தோம். அது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெவில் ஃப்ரூட்ஸ் தான். அந்த டெவில் ஃப்ரூட்ஸை பார்த்தோன்னே நமக்கு வந்து ஆசையாக இருக்கும். அந்த பவர்லாம் பார்த்துட்டு ஐயோ பார்க்கறது சூப்பராக இருக்குதே, சீனாக இருக்குதே, அது ஏன் நம்ம உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாரும் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டுவோம். இருந்தால் நம்ம வந்து சாப்பிட்டுருப்போமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அது மேலே ஒரு பைத்தியம் ஆகிட்டேனே சொல்லிட்டு சொல்லலாம். எனக்கு ஒரு டவுட்டுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எபிசோடில் வெகாபங்க் என்ன சொல்லுவாருன்னா, டெவில் ஃப்ரூட்ஸ் உருவாகிறது மனுஷங்களோட ஆசையினால் தான் சொல்லிட்டு சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு ஒன் பீஸ் பார்த்து எல்லாருமே டெவில் ஃப்ரூட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்படி ஆசைப்படலன்னா அவன் வந்து ஒரு ரேர் பீஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அவனை வந்து விட்டுருவோம் இந்த லிஸ்ட்லேருந்து. ஆனால் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 95-99% கிட்டே வச்சிங்களேன், எல்லாருமே டெவில் ஃப்ரூட் சாப்பிடணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு ஃப்ரூட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆசை தான் டெவில் ஃப்ரூட்டோட ஒரு பேசிக் நீட் இல்லை. அப்படி பார்க்குறப்ப இந்த உலகத்தில் இப்போ டெவில் ஃப்ரூட் வந்து இருக்குதா தெரியலையே. சரி, நான் டாபிக் விட்டு வெளில போயிட்டேன், நம்ம அதை வந்து விட்டுருவோம். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பட் இந்த வீடியோவில் டெவில் ஃப்ரூட்னா என்னதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போட்டு முன்னாடி வீடியோ வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஒன் பீஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயம் அப்படின்னா அது ஆக்குமா நோமி, அதாவது டெவில் ஃப்ரூட்ஸ் தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒன் பீஸ் இந்த டெவில் ஃப்ரூட்டை சுற்றி தான் ரிவால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் உலகம் ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆயிருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிராண்ட் லைன்ல தான் அதை வந்து பார்க்க முடியுது. அண்ட் அந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்றவங்களுக்கு அது ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி தருது. அந்த ஸ்பெஷல் பவர் சாதாரணமாகவும் இருக்கலாம், அதே சமயம் மீடியமாகவும் இருக்கலாம், அதே மாதிரி வேற லெவலில் கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் கிடைக்கிறதுனால ஒரு வீக்னஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கணும்ல. வீக்னஸ் என்னதுன்னா, யார் அதை சாப்பிட்றாங்களோ அவங்க சீ வாட்டருக்கு வந்து வீக் ஆயிடுறாங்க. சிம்பிளா சொல்லணும், அவங்களால ஸ்விம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம். இந்த வீக்னஸை கியூர் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு எந்த வழியுமே இல்லை. இப்போ ஒரு டெவில் ஃப்ரூட் யூஸர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃப்ரூட்டோட பவர் வேற ஒரு ஃப்ரூட்டுக்கு போய் சேர்ந்துடும். அண்ட் அந்த ஃப்ரூட்டை யார் எடுத்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பவர் வந்துடும். இது ஒரு சைக்கிள் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், அப்படியே ரிப்பீட் ஆகினே இருக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்களால ஒரு டெவில் ஃப்ரூட் மட்டும் தான் சாப்பிட முடியும். இவனை வந்து விட்டுருங்க, இவன் வந்து ஒரு எக்ஸெப்ஷன், இவன் ஒரு வினோத பிரிவுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இவன் மட்டும் இது வரைக்கும் 2 டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டு இருக்கிறான். இந்த டெவில் ஃப்ரூட்ஸோட ஆரிஜின் பற்றி கரெக்டாக தெரியல. ஆனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம கரெக்டாக சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 800 வருஷமா இந்த டெவில் ஃப்ரூட் வந்து இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா டெவில் ஃப்ரூட்டுமே 3 கேட்டகரியில் வந்து நம்ம பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாரமிஷியா. இந்த பாரமிஷியா ஃப்ரூட்ஸ் எல்லாமே யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பர் இம்யூன் எபிலிட்டி வந்து தரும். செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன். இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றவங்களால ஒரு ஸ்பெசிஃபிக் அனிமலாக வந்து சேஞ்ச் ஆக முடியும். இது பத்தாததுக்கு இன்னொரு ஃபார்ம் அவங்களால எடுக்க முடியும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனிமல் ஹைபிரிட். அனிமல் ஹைபிரிட்னா ஃபுல்லாக அந்த அனிமலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகாம ஹியூமன் ஃபார்ம்லேயே இருந்துங்கன்னா அந்த அனிமலோட பவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டெவில் ஃப்ரூட்டோட பவர் வந்து ஹியூமன் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் அவ்வளோதானு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஜோன்லேயே ப்ரீ ஹிஸ்டாரிக் மாடல் இருக்குது, அதை விட மித்தாலஜிக்கல் ஒன்ஸ்னு சொல்லிட்டு அந்த மாடல் வேற இருக்குது. போஸ்ட் டைம் ஸ்கிரிப்டுக்கு அப்புறமா இருக்கிற டெவில் ஃப்ரூட்லயே இந்த மித்திகல் டைப் ஃப்ரூட் தான், மித்திகல் டைப் ஜோன் ஃப்ரூட் தான் வேற லெவல் பவர்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். தேர்ட் அண்ட் கடைசி டைப் வந்து பார்த்தீங்கன்னா லோகியா. இந்த ஃப்ரூட்டை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களால ஒரு எலமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும், அதே மாதிரி அவங்க பாடியை அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மும் பண்ணிக்க முடியும். இந்த லோகியா ஃப்ரூட் தான் இருக்கிறதுல ஒரு ரேரஸ்ட் ஃப்ரூட், அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். மித்திகல் ஒன்ஸ் அதோட கொஞ்சம் பவர்ஃபுல் தான், பட் நார்மலாக பார்க்குறப்ப லோகியா தான் பவர்ஃபுல். இதை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. ஒன் பீஸ் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்து இந்த லோகியா ஃப்ரூட் தான் வேணும், பார்க்கறதே சீனாக இருக்குது, அதுவும் ஏஸ்லாம் பார்த்து நம்ம வாயை பிறந்திருப்போம். அவனோட ஃபயர் பவர், அதே மாதிரி ஸ்மோக்கரோட அந்த ஸ்மோக்கு அடிக்கிறப்போ கை வந்து உள்ள போறது, அதெல்லாம் பார்த்துட்டு லோகியா சீனா இருக்குதுடா, அந்த ஃப்ரூட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பைத்தியம் மாதிரி சுற்றி இருந்திருப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்பயும் நிறைய பேர் அந்த மாதிரி தான் சுற்றி இருப்போம். எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனோட மித்திகல் டைப் சேஞ்ச் ஆகிறதுக்கு பதில் எனக்கு இந்த லோகியா கிடைச்சதுனா கன்ஃபார்மாக எடுத்துப்பேன். எல்லா டெவில் ஃப்ரூட்டுக்குமே ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் வந்து அது என்ன பவரை பொசஸ் பண்ணுதோ அது ஏற்ற மாதிரி பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை பார்த்தோன்னே நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் அப்பியரன்ஸ் வச்சு. சில டெவில் ஃப்ரூட்ஸால இன்னொரு டெவில் ஃப்ரூட் மாதிரியே பவர்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஆனாலுமே ஒரு ஃப்ரூட்டுமே தனித்துவமாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியோட ஃப்ரூட்டான ஹிட்டோயிட்டோனோமி. அது வந்து ஒரு ஜோன் டைப் ஃப்ரூட்டு, இருந்தாலும் அதால் இந்த பாரமிஷா டைப்ல கம்முகம் ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான பவர் வந்து கொடுக்க முடியாது, ரப்பர் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்க முடியும். அதுதான் வந்து சொல்றாங்க. அப்படி கொடுத்தாலுமே நேச்சுரலாக கிரியேட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு டெவில் ஃப்ரூட், அதோட பவர் இன்னொரு டெவில் ஃப்ரூட்டுக்கு வந்து எக்ஸாக்ட் பவர் வந்து கன்ஃபார்மா இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி லூஃபியோட ஃப்ரூட்டுக்கு 2 பேர் வந்து இருக்குது, ஒன்னு கமுகமனோமி, இன்னொன்னு ஹிட்டோயிட்டோனோமி. அப்படி 2 பேர் இருந்தாலுமே அது 2 கிளாஸ்லயுமே போய் பொருந்தும். அதாவது அது பாரமிஷா டைப்லயும் வரும், அதே மாதிரி ஜோன் டைப்லயும் வரும். இந்த டெவில் ஃப்ரூட்ஸ்லாம் ஏகப்பட்ட பேரை ஸ்ட்ராங் ஆக்கி இருக்குது, அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு 3 அட்மிரல்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து 4 எம்பரர்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி 7 வார்லார்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே ஆல்ரெடி பவர்ஃபுல்லான இண்டிவிஜுவல்ஸ் தான். அவங்களுக்கு இந்த டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டதும் இன்னும் பவர்ஃபுல்லா வந்து ஆயிட்டாங்க. சின்ஸ் இந்த டெவில் ஃப்ரூட்ஸ்லாம் ரேர்ன்றதுனால ஒரு டெவில் ஃப்ரூட்டை வந்து நீங்க கலெக்ட் பண்ணிட்டு போய் வித்தீங்கன்னா ஏகப்பட்ட மில்லியன்ஸ் ஆஃப் பெரி வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஃப்ரூட் எந்த பவர் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணம் இருக்குதுல்ல, அதுக்கேற்ற முறையே அந்த பிரைஸோட ரேட் வந்து மாறும் குறையும் என்ன வேணா ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒப்பேயோபெனோமி நம்ம லாவோட ஃப்ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 5 மில்லியனோ இல்லை 5 பில்லியனோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் வந்து ஒர்த்து. நீங்கள் அந்த ஃப்ரூட் எதுவுமே கொடுத்தாலும் சரி, இல்லைனா டெவில் ஃப்ரூட் அந்த யூசர் எடுத்த மாதிரி நீங்கள் கொடுத்தாலுமே சரி, உங்களுக்கு அவ்வளோ காசு தருவானுங்க. டெவில் ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு மாசான விஷயங்க, அதை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. என்னதான் அது வந்து ஒரு மாசான விஷயமா இருந்தாலுமே அது இல்லாமலும் அதை வந்து சாப்பிடாமலும் நிறைய பேர் ஒரு பேரு புகழ்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வந்து சம்பாரிச்சிக்கிறாங்க டெவில் ஃப்ரூட் வந்து சாப்பிடாமலே. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கைசோகோ, கோல்டி, ராஜர், இந்த டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட கலர்லையும் ஏகப்பட்ட ஷேப்லையும் வருது. ஆனால் ஒரு காமனான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு சுழல் மாதிரி மார்க் வந்து அதில் இருக்கும். இதே ஆர்டிஃபிஷியல் டெவில் ஃப்ரூட் எடுத்துனீங்கன்னா ஒரு ரிங் மாதிரி மார்க் இருக்கும். அதில் இருக்கிறதுல இப்போதைக்கு பழமையான டெவில் ஃப்ரூட்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்று டோக்கி நோமி, நம்ம டோக்கி வச்சிருந்தோம்ல அந்த ஃப்ரூட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டோயிட்டோ நோமி, மாடல் நீக்கா, நம்ம லூஃபி வச்சுக்கிற ஃப்ரூட். இந்த 2 ஃப்ரூட்டுமே 800 வருஷமா வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்குது. இப்போதைக்கு நமக்கு டெவில் ஃப்ரூட்னா என்ன, அது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த எபிசோட்ல வெகாபங்க்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்தான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே மக்களோட ஆசையினால தான் உருவாகி இருக்குது. நான் இந்த மாதிரி ஆகணும், நான் அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்படுறப்ப அது எல்லாமே இந்த ஹியூமனிட்டியோட டைவர்ஸ் ஃபியூச்சர்ஸ், அதாவது பலதரப்பட்ட ஃபியூச்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனால் அந்த மாதிரி டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்ற ஆளுங்களை இயற்கை தாயான கடல் வந்து வெறுத்துருவா. இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்ட யூசர்ஸ் எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்டான ரியாலிட்டியில் வந்து வாழறாங்க. எந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரியாலிட்டினா, அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க பார்த்தீங்கன்னா மக்கள்லாம், இந்த மாதிரி நான் ஆகணும் அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்களே, அவங்களோட ரியாலிட்டியில் இவங்க வந்து வாழ்ந்துன்னு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. டெவில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஈஸ்ட் ப்ளூ, வெஸ்ட் ப்ளூ, நார்த் ப்ளூ, அப்புறமா சவுத் ப்ளூ இங்கே இருக்கிறத விட கிராண்ட் லைனில் வந்து காமனாக இருக்கும். உங்களுக்கு ரேஷியோ படி சொல்லணும்னா லூஃபி கிராண்ட் லைனுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவன் சண்டை போட்ட ஒரு ஆளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டெவில் ஃப்ரூட் யூசர் தான். ஆனால் ஈஸ்ட் ப்ளூலாம் இது வரைக்கும் 3 பேர் கிட்ட மட்டும் தான் டெவில் ஃப்ரூட் யூசர் கூட சண்டை போட்டுக்கிறான். அதே மாதிரி கிராண்ட் லைனுக்கு வராங்க பாத்தீங்களா, அங்க இருக்கிற ஒரு பைரட் க்ரூ வந்து எப்படி இருக்குன்னா, கேப்டன் வந்து கன்ஃபார்மா டெவில் ஃப்ரூட் யூஸரா இருப்பாரு. அப்புறமா க்ரூல இருக்கிற யாருமே வந்து மேக்ஸிமம் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பெலமே பைரட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஃபாக்ஸி பைரட்ஸ், இங்க எல்லாருமே கேப்டன் மட்டும் தான் சாப்பிட்டுருப்பாரு. இது வந்து பேசிக் லெவல். இப்போ இவங்களை விட ஸ்ட்ராங்கான க்ரூலாம் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டனும் சாப்பிட்டுருப்பாரு டெவில் ஃப்ரூட். அதே மாதிரி அந்த க்ரூல நிறைய பேர் வந்து சாப்பிட்டுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் பேர் பைரட்ஸா இருக்கட்டும், இல்லை பிக் மாம் பைரட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி பீஸ்ட் பைரட், ஸ்டார்ட் பைரட், டான் பைரட் பைரட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் டெவில் ஃப்ரூட் வந்து சாப்பிட்டுருக்காங்க. இது பார்த்தா அதுக்கு 2 எம்பரஸ் ஆன பிளாக் பெய்ட் அப்புறமா கைடோ அவங்க டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டது மட்டும் இல்லாம டெவில் ஃப்ரூட்டை கலெக்ட் பண்ற விஷயத்துக்கு வேற வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாக் பெய்ட் ஒரிஜினல் டெவில் ஃப்ரூட்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சான். நம்ம கைடோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டெவில் ஃப்ரூட்டை வந்து உருவாக்க ஆரம்பிச்சான். இப்போ உங்க கையில வந்து ஒரு டெவில் ஃப்ரூட் கிடைக்குது, அதை நீங்க சாப்பிட்டுட்டு ஏய் பார்த்தல நான் வந்து டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டேன், நான் தான் மாஸ்டர் நீங்கன்னா நீங்க வந்து மாஸ்டே கிடையாது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டா நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு கிடையாது. அதை எப்படி யூஸ் பண்றீங்க, என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு அது வேற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி டெவில் ஃப்ரூட் சாப்பிடாம இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களாலேயும் உங்களை தோக்கடிக்க முடியும். எப்பனா அவங்க அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை போட்டு பொழந்து கட்டுருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம தலைவனான ரொரோனோவா ஜோரோ, அவன் இது வரைக்கும் ஒரு டெவில் ஃப்ரூட் கூட சாப்பிடல. ஆனால் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டவங்கள எத்தனை பேர் வந்து போட்டு பொழந்து கட்டிக்கிறான். எக்ஸாம்பிளுக்கு ஜெம்மு, டாஸ் போனஸ், கக்கு, மோனட்டு, பீக்கா, கிங்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரு கூடயுமே சண்டை போட்டு ஜோரோ அவங்கள பொழந்து கட்டிட்டான். இவ்வளோ தர ஏங்க நம்ம கோல்டி ராஜர் வந்து எடுத்துக்கோங்களேன், ஒரு டெவில் ஃப்ரூட் கூட அவர் சாப்பிடவே இல்லை. ஆனா இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் டெவில் ஃப்ரூட்டான குரோகரோ நோமியை சாப்பிட்ட எட்வர்ட் நியூகெட், அதாவது ஒயிட் பேர்ட் கூட அவர் சண்டை போட்டுக்கிறாரு. அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு இவர் வந்து ஈக்குவலா இருந்திருக்காரு. அந்த குரோகரோ நோமி தான் பாரமிஷாலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ரூட். அப்படி இருந்தாலுமே நம்ம ராஜர் அவர் ஈக்குவலா வந்து சண்டை போட்டு இருந்துக்கிறாரு. இது பத்தாததுக்கு கிராண்ட் லைனை கான்கவர் பண்ணிட்டு கிங் ஆஃப் த பைரட் அவர் ஆயிருக்கிறாரு. ஆனா ஸ்ட்ராங்கான டெவில் ஃப்ரூட்டை வச்சிருந்த யாராலையுமே அதை வந்து பண்ண முடியல. நம்ம ஒயிட் பீடா இருக்கட்டும், இல்ல பிக் மாமா இருக்கட்டும், இல்ல கைடோவா இருக்கட்டும், இல்ல ஷிக்கியா இருக்கட்டும், யாராலுமே பண்ண முடியாததை ஒரு டெவில் ஃப்ரூட் சாப்பிடாத மனுஷன் வந்து பண்ணிருக்காரு. இந்த மாதிரி இதெல்லாம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையிலே டெவில் ஃப்ரூட் வந்து ஸ்ட்ராங்கான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வருது. ஆனா ஹாக்கியை வச்சு மட்டுமே ஸ்ட்ராங்கா எத்தனை பேர் வந்துருக்காங்க, அதுவும் டெவில் ஃப்ரூட் யூஸரை சர்பாஸ் பண்ற அளவு கூட இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ராஜரே எடுத்துப்போம். அதே மாதிரி ரெய்லி, அப்புறமா ஷாங்சன்ன, மீஹாக்கு, கார்ப்பு, சாஞ்சி, கோசிகி ஓடனு, ஜிம்பேன்னு சொல்லிட்டு இவங்க யாருமே டெவில் ஃப்ரூட்டே சாப்பிடல. இன்னொன்னு நல்லா நோட் பண்ணீங்கன்னா கைடோ வந்து லூஃபியோட சண்டை போறப்போ ஒரு வார்த்தை சொல்லுவான், டெவில் ஃப்ரூட் பவர் எல்லாமே மாசு தான், ஆனா அதை வச்சு மட்டும் இந்த கடலை கான்குவர் பண்ண முடியாது, ஹாக்கி தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணும், டெவில் ஃப்ரூட் பவரே இல்லைனாலும் ஹாக்கியை வச்சு மட்டுமே நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலான்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவாரு. இப்போ உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னா, டெவில் ஃப்ரூட் உண்மையிலே மாசா இல்லைன்னா ஹாக்கி மாசா? நீங்களே அதுக்கான பதில் வந்து சொல்லுங்க. அதே மாதிரி சப்போஸ் உங்களால ஒரு டெவில் ஃப்ரூட் சாப்பிட முடியும்னா எந்த ஃப்ரூட்டை சாப்பிடுவீங்கன்னு அதை வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இது வரும் நான் டெவில் ஃப்ரூட்டை பத்தின பேசிக் விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நான் பாரமிஷா டைப் பத்தி டீட்டெயிலாக சொல்லல, அதே மாதிரி ஜோனை பத்தி சொல்லல, அப்புறமா லோகியா பத்தி நான் சொல்லல. சப்போஸ் இதை பத்திலாம் நான் சொல்லணும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்போ நான் அதை பத்தி ஒரு தனியாக ஒரு வீடியோ கூட நான் போடுறேன். தனித்தனியாக போட முடிஞ்சா ட்ரை பண்றேன், அப்படின்னா மூணுத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவில் கூட நான் போடுறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து டெவில் ஃப்ரூட் பத்தி இவ்வளோ தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு டெவில் ஃப்ரூட் பத்தி இவ்வளோ இருக்குதுடா உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து மறக்காம போய் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.